சாதாரண ஒரு சினிமா, அதுவும் ஒரு நடிகரோட கடைசி படம்னு சொல்லப்படுற ஒரு மூவி மேல டெல்லியில இருந்து சிபிஐ ஏன் கண்ணு வைக்குது? இது வெறும் ரெய்டு இல்ல நண்பர்களே, இது ஒரு பக்கா ஸ்கெட்ச். தமிழக அரசியலையும் சினிமா உலகத்தையும் ஒரு சேர உலுக்கி இருக்கிற இந்த ஜனநாயகன் விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு ஆடு யாரு? ஒரு மாநில போலீஸ் விசாரிக்க வேண்டிய விஷயத்துல டெல்லி ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுது? இன்னைக்கு சட்டம் அறிவோம் பகுதியில சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த சிக்கலை அலச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க ஓட்டுக்கும் உங்க உரிமைகளுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல டைமிங்கை கவனிங்க. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்ல இறங்கி தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் மூலமா ஒரு பெரிய மெசேஜ் சொல்ல வர்றாரு. கரெக்டா இந்த நேரத்துல சென்சார் போர்டு படத்துக்கு முட்டுக்கட்ட போடுது. அது மட்டும் இல்லாம பழைய கரூர் ஸ்டாம்பீடு வழக்க கையில் எடுத்து சிபிஐ நோட்டீஸ் அனுப்புறாங்க. இங்க நாம் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான புள்ளிகள். திடீர் வேகம். பல வருஷமா கிடப்புல இருந்த ஒரு விவகாரம் படம் ரிலீஸ் ஆகும் போதும் தேர்தல் வரும்போதும் ஏன் வேகம் எடுக்குது? மாநில அரசின் நிலைப்பாடு. தமிழக காவல்துறை விசாரித்த வழக்குல சிபிஐ உள்ளே நுழைய வேண்டிய அவசியம் என்ன? ஜனநாயகன் கனெக்ஷன். படத்துல சிஸ்டத்தை விமர்சிக்கும் வசனங்கள் இருப்பதே இந்த நெருக்கடிக்கு காரணமா? இப்போதான் விஷயமே ஆரம்பிக்குது. சிபிஐ ஒரு மாநிலத்துக்குள்ள சும்மா நுழைஞ்சிட முடியுமா? அங்கதான் இருக்கு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 பிரிவு 6 செக்ஷன் 6 படி சிபிஐ ஒரு மாநிலத்திற்குள் புலனாய்வு செய்ய அந்த மாநில அரசின் பொது அனுமதி ரொம்ப முக்கியம். தமிழகத்தின் அதிரடி. உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக அரசு சிபிஐக்கான இந்த ஜெனரல் கன்சென்ட்டை ரத்து செஞ்சுட்டாங்க. அதாவது எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி சிபிஐ உள்ள வந்தது? இதோ அதற்கான சட்ட ஓட்டைகள். நீதிமன்ற உத்தரவு. மாநில அரசு அனுமதி மறுத்தாலும் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் ஒரு வழக்க சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டா மாநில அரசின் அனுமதி தேவையில்லை. ஜனநாயகன் விவகாரத்துல கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு மாற்றியது நீதிமன்றம் தான். மத்திய அரசு ஊழியர்கள். சம்பந்தப்பட்ட வழக்குல மத்திய அரசு ஊழியர்கள் யாராவது தொடர்புல இருந்தா சிபிஐ வரலாம். இன்டர் ஸ்டேட் கிரைம்ஸ். குற்றம் பல மாநிலங்களை தழுவி இருந்தா சிபிஐ அதிகாரம் செல்லுபடியாகும். இங்க கரூர் ஸ்டாம்பீடு வழக்குல மனித உரிமை மீறல் மற்றும் காவல்துறை தோல்வி என சொல்லி விசாரணை சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இது சட்டப்படி செல்லுபடியாகும் என்றாலும் இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் அழுத்தம் தான் இப்போ விவாத பொருளா இருக்கு. இரு தரப்பு வாதங்களையும் கொஞ்சம் நடுநிலையா பார்ப்போம். விஜய் தரப்பு வாதம். நாங்க சட்டத்துக்கு புறம்பா எதுவும் பண்ணல, ஆனா சென்சார் போர்டு மூலமா படத்துக்கு முட்டுக்கட்ட போடுறது, பழைய வழக்குகளை தூசு தட்டுறதெல்லாம் எங்களை மன ரீதியா உடுக்க பாக்குற வேலை. ஜனநாயகன் படத்துல இருக்கிற உண்மைகள் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மத்திய அரசு தரப்பு. சட்டம் தன் கடமையை செய்து 41 பேர் உயிரிழந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு நீதி வேணாமா? அதை சினிமா ரிலீஸ் கூட ஏன் லிங்க் பண்றீங்க? இது வெறும் புலனாய்வு மட்டும்தான். நிதர்சனம் என்ன? சென்சார் போர்டு இந்த படத்துல சுமார் 16+ வெட்டுகளை சொல்லியிருக்காங்க. முக்கியமா தேசிய சின்னங்கள் மற்றும் அரசியல்வாதிகளை சித்தரிக்கும் விதம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ஒரு மறைமுக ரெட் கார்டு தான் என்கிறார்கள் சினிமா விமர்சகர்கள். ஆக நண்பர்களே, ஜனநாயகன் படம் இப்ப வெறும் வெள்ளித்திரை போராட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டமாவும் அரசியல் போர்க்களமாவும் மாறியிருக்கு. சிபிஐயோட அடுத்த மூவ் என்ன? விஜய் அவர்கள் விசாரணைக்கு நேர்ல ஆஜராவாரா அல்லது நீதிமன்றம் மூலமா இதற்கு தடை வாங்குவாரா? எது எப்படியோ சட்டங்கிறது ஆட்சியாளர்களுக்கு சரி நடிகர்களுக்கு சரி எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அரசியல் காரணங்களுக்காக சட்டம் வளைக்கப்படக்கூடாது. இந்த விவகாரத்துல உங்க கருத்து என்ன? இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கலா இல்ல சிபிஐ தன்னோட கடமையை செய்தா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சட்ட ரீதியான உண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சட்டம் அண்ட் வினோத் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சட்டம் அறிவோம், உண்மையை உரக்க சொல்வோம். அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன்.